டாக்டர், வயசானவங்க மட்டும்தான் போன் ஹெல்த் பற்றி கவலைப்படணுமா? தவறுங்க. வயசாகிறதுனால எலும்பு நேச்சுரலாக வீக் ஆகும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த எலும்போட பீக் போன் மாஸ் இண்டெக்ஸ், அதாவது எலும்பு மேக்ஸிமம் ஸ்ட்ராங் ஆகிறதுன்றது உங்கள் ஏர்லியர் ஏஜ், சின்ன வயசு, அதாவது இன்ஃபேக்ட் அடல்ட்ஹுட்டில் தான் நடக்கும். ஸோ அந்த வயசில் நீங்கள் ப்ராப்பரான எக்ஸசைஸ், ப்ராப்பரான சாப்பாடு சாப்பிட்டா தான் பின்ன வர டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலும்புகள் வீக் ஆகாமல் இருக்கும். அப்போது போன் ஸ்ட்ரென்த்துக்கு பால் மட்டுமே குடித்தா போதுமா? கண்டிப்பாக இல்லைங்க. பாலில் கால்சியம் சோர்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எலும்புகளுக்கு வெறும் கால்சியம் மட்டும் பத்தாது. வைட்டமின் டி, மெக்னீஷியம் மாதிரி மற்ற விட்டமின்ஸும் கண்டிப்பாக தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்ற ஆகாரம் எலும்பு அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னாலே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணுங்க. ஸோ டயட்டு, எக்ஸசைஸ் ரெண்டுமே முக்கியம் தான். போன் வீக்னஸ் அதிகபட்சம் விமென்ஸ்க்கு தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா டாக்டர்? உண்மையும் இருக்குது, அது தப்பான ஒரு கருத்தும் இருக்குங்க. ஸோ இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்ன்றது பார்த்திங்கன்னா லேடிஸில் ரொம்ப காமன். ஆனால் ஆம்பளைங்களுக்கு வராதுன்னு அர்த்தம் கிடையாது. ஆம்பளைங்களுக்கும் வரலாம். அதாவது ஸ்மோக்கிங், சரியான எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல, டயட் சரியாக எடுத்துக்கல, தண்ணி சாப்பிட்ற பழக்கம் இருக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஆம்பளைங்களுக்கும் வரலாங்க.